அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்கு, அதாவது இந்த ஜூன் மாதம் ஒரு 24ஆம் தேதி திங்கக்கிழமை, அப்புறம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்தால் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த 24, 25 திங்கள் செவ்வாயில் மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்கு 10ஆம் வீடு தொழில்ஸ்தானமாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக அமையும். பேரும் புகழும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எதிர்காலத்தை நோக்கி அருமையாக பயணித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் அன்று சிறப்பாகவே இருக்கும். பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்தால் சிறப்பான நாளாக இருக்கும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வருவார். இப்போ மேசராசிக்கு அது லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. எடுத்த காரியங்கள்லாம் அற்புதமாக வெற்றி கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நிறைய வேலை கிடைக்கும். வேலையில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பெருமைக்குரிய நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று அஷ்டமி. 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி தொடருது. அன்று இரவு காலையில் 9 மணி வரைக்கும், அதாவது 28, 29, 30 காலையில் 9 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வர்றது மேச ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஏற்படும். கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரலாம். பொருளாதாரத்தில் கொஞ்சம் பண வருமானம் வந்தாலும் அது வரவுக்கு மேலே செலவுகள் அதிகரிக்கும். கையிருப்பு கரையுது, செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை போக்கணும்னா அது ஒரு பொருளாக மாற்றிக்கொள்வதும் சுப செலவாக மாற்றிக்கொள்வதும் நல்லது. வாழ்க்கைக்கு தேவையான செலவுகளை பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்பதை போன்ற உணர்வு ஏற்படும். அதே போல் முயற்சி செய்கிற போது வீண் அலைச்சல் ஏற்படாமல் பயனுள்ள அலைச்சலாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து அஷ்டமி தொடருது. மதியானம் ஒரு 1:30 மணி வரைக்கும் அஷ்டமி இருக்கும். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வருவார். அப்போ ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். சந்திர மங்கள யோகம் இருக்குது. பெருமைக்குரிய நாளாக மனதில் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நல்ல சுறுசுறுப்பாக உத்வேகமாக பணியாற்றி வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல நாள், நன்மைகள் தொடரும். ஆகவே மேச ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள்லையும் ஞாயிறு போன்ற இறுதிக்கட்ட நாட்களிலும் இந்த வாரத்தில் நிறைய முன்னேற்றங்களும் பொருளாதார மேம்பாடும் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி ஜூன் மாதம், இந்த மாதம் திங்கக்கிழமை, அப்புறம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பானத நாளாக இருக்கும். இறையருள் கிட்டும். இந்த 24, 25 திங்கள் செவ்வாயில் மகர ராசியில் சந்திரன் வர்றது ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடாக இருக்குது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து நிதானமாக கடந்து போகிறது நல்லது. வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தடைபடலாம், இடையூறு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறலாம். அதற்கான முன்னெடுப்பை, முயற்சியை செய்து கொண்டே இருப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றிக்கு வழிவகுக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறதும் நல்லது. மற்றபடி 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது.
ரிஷபராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். தொழிலில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, சொந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி, செய்கின்ற வேலையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு எதிர்காலத்தை நோக்கி வெற்றிகளை கட்டமைக்கக்கூடிய நல்ல நாளாக பயன்படுகிறது. பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி, 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது ரிஷபராசிக்கு லாபஸ்தானமாக வருது. ரொம்ப நல்லது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இது போன்ற விஷயங்கள் நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். ஒரு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய பயனுள்ள நாள், நன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக வருகிறது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து நவமி தொடருது. மதியானம் 1:30 மணி வரைக்கும் நவமி இருக்கும். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வந்துடுவார். அப்போ மேச ராசிக்கு சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். சந்திரமங்கலம் யோகம் இருக்குது. செவ்வாயும் சந்திரனும் சேர்க்கை இருக்குது. கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பெருமைக்குரிய பயனுள்ள வாழ்க்கைக்கு தேவையான அது அலைச்சலாகத்தான் இருக்கும். அந்த அலைச்சல் முயற்சி வீண் போகாது. செலவுகளும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய இடத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் பதவியை நிலைநிறுத்துவதற்கும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய, பணம் உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் சில நன்மைகள் வருவதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் வீண் செலவுகளையும் வீண் விரயங்களையும் தவிர்த்து விடுவது நல்லது. ஞாபகம் மறதி மறாமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை உஷாராக முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. ஆகவே ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம காலகட்டத்தில், அதாவது புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு காலையில் 9 மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம காலகட்டம் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான பண வருமானத்துக்குரிய வாரமாக மத்தியத்தில் வரக்கூடிய 4-5 நாட்கள் நல்ல நாட்களாக அமைகிறது. நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கக்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும். திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களில் மிதுன ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. மகர ராசியில் சந்திரன் வரும்போது சந்திராஷ்டம நாளாக வரும். இருந்தாலும் குருவுடைய பார்வை இருப்பதால் ஒரு கணிசமான மனநிலை முன்னேற்றம் ஏற்படும். சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்தாலும் அதை அழகாக, அமைதியாக, பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் மனம் குழப்பமடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. குரு பார்வையால் அந்த நாட்கள் ஒரு இனிதான நாட்களாக, அமைதியான நாட்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. மிதுன ராசிக்கு 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் அதிர்ஷ்டத்துக்காக எதிர்பார்த்து அது கொஞ்சம் கிடைக்காமல் தள்ளி போகலாம். அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற மனக்குழப்பங்கள் வராமல் தெளிவாக இருக்கிறது நல்லது. இன்றைய முயற்சி நாளை வெற்றியாக மாறிவிடும். ஆகவே விடாமுயற்சி போதுமான வெற்றியை கொடுக்கும். அது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நிதானமாக அந்த நாட்களை டென்ஷன், படபடப்பு, வேலைப்பளு இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியாக ஒரு இயல்பாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அன்று அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பாங்க. அப்போ மீன ராசியில் சந்திரன் இருக்கும்போது மிதுன ராசிக்கு 10ஆம் வீடாக வருது. ஒரு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு செய்திகள் வரும். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும்.
சில பேர்த்துக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்கள் நடக்கும். தொழில் முன்னேற்றம் அருமையாக இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று தொழில் எதிர்காலத்தை நோக்கி கட்டமைச்சு பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பயணங்கள் வெற்றி பெறும், பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து அன்று முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நவமி தொடருது. ஒரு 1:30 மணி வரைக்கும் மதியானம் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் மேச ராசியில் சந்திரன் வருவார். அப்போது மிதுன ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்லதொரு லாபம் கிடைக்கும், நல்ல ஒரு செய்திகள் வரும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருந்து நிறைய வெற்றி வாகி சூடக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நிலம், பூமி, வீடு இது போன்ற விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். ஒரு பெருமைக்குரிய லாபத்துக்குரிய மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. ஆகவே மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்களில் கொஞ்சம் பதட்டமும் தடுமாற்றமும் இருந்தாலும் அதை அமைதியாக பொறுமையாக கடந்து இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள்லையும் இறுதி கட்ட நாட்களையும் வெற்றி மேல் வெற்றியும், தொழில் முன்னேற்றம், பண வருமானம், லாபம் எல்லாமே மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. நன்றி, வணக்கம். கடக ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கக்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி, 24, 25 திங்கள் செவ்வாயில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்பும் ஒற்றுமையும் நிலவும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொந்த பந்தங்களுடைய வருகை இருக்கும். பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. ஒரு எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக அமையும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும். இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. கடக ராசிக்கு 8ஆம் வீடாக வருது. 8ஆம் வீட்டு சந்திரன் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன குழப்பங்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். தேவையில்லாத சிந்தனைகள், மனதில் ஒரு அழுத்தம் ஏற்படும். அதையெல்லாம் இயல்பாக எளிதாக கடந்து சென்று நிறைய குழப்ப நிலைக்கு ஆளாக்காமல் மனதில் கவலைகளை விட்டொழித்து அதிலிருந்து விடுபட்டு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது. அப்போ கடக ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பண நெருக்கடிகள் கொஞ்சம் வரும். பண பற்றாக்குறை வந்து போகும். வாழ்க்கைக்கு தேவையான நிதி ஆதாரம் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய, முயற்சி செய்ய வேண்டிய நாட்களாக இருக்கும். அதை திட்டமிட்டு சிந்தித்து செயல்படுவது நல்லது. வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மனக்குழப்பமெல்லாம் அடையாமல் இன்றைய முயற்சி நிச்சயம் நாளை வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். எதையும் எதிர்பார்க்காமல் அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு, பொருளாதார பண பரிமாற்றம் இது போன்ற வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் அமைதியாக கடந்து செல்வதும் நல்லது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் நவமி தொடர்றது. மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 9 மணியிலிருந்து மேசராசியில் சந்திரன் வந்துடுவார். அப்போ கடகராசிக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில்ஸ்தானம் அற்புதமான முன்னேற்றம் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களில் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை தொழில் சிந்தனை, தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். வெளி வட்டாரங்களில் ஒரு பாராட்டு கிடைக்கும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, நல்ல அபரீதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும். மகிழ்ச்சிக்குரிய பெருமைக்குரிய நாளாக நிச்சயம் அமைகிறது. ஆகவே கடகராசிக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்கள் 24, 25 போன்ற நாட்களிலும், இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்கள் ஞாயிறு போன்ற நாட்களிலும் நல்லதொரு முன்னேற்றம் கடகராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கக்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி நாள். இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது.
6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை தருவார். பலவிதமான பிரச்சனைகள் வந்து போகும். அதையெல்லாம் முயற்சி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும். ஆகவே உங்களுடைய விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றிகளுக்கும் எதிர்ப்புகளே இல்லாத முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல ஆரோக்கியம் பெருகும். நீண்ட நாள் உடல் உபாதைகள்லாம் சரியாகும், நல்ல தீர்வுக்கு வரும். மருத்துவ உதவியாலும் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டாகும். பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது நல்லது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது. சிம்ம ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு ஏற்றத்தை தருவார். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வீட்டில் சந்தோஷமும் முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் உங்களுடன் இணைந்து பணியாற்றி வெற்றியை கொடுப்பார். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ சிம்ம ராசிக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்ய வேண்டியது இருக்கும். அது மனக்குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் தரலாம். ஆகவே நிதி நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து சிக்கனமாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். யாரோடும் சண்டை, வாக்குவாதம், போட்டிகள், பிரச்சனைகளை பற்றி பேசுவது, வீண் விவாதங்கள், வாக்குவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்வது ஒரு புத்திசாலித்தனமாக இருக்கும். அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், நவமி மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வந்துடுவார். அப்போ சிம்ம ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கடுமையாக உழைக்க வைப்பார். டென்ஷன், படபடப்பு அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதனால் கிடைக்கிற வேலையெல்லாம் சமாளித்து அதை விடாமுயற்சியால் வெற்றி கொள்வதற்கு பார்ப்பது நல்லது. தந்தையோடு கருத்து வேறுபாடுகளை வராமல் அமைதியாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரும். அதை கூர்ந்து கவனித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. இருந்தாலும் ஒரு பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ஆகவே சிம்ம ராசி பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்கள் 24, 25, 26, 27 போன்ற நாட்கள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்வது நல்ல சிறப்பான நாட்களாக அமையும். ஆகவே 24, 25 திங்கள் செவ்வாயில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் 5ஆம் வீட்டிலே மனசுங்கிற இடத்துல இருக்கும்போது மனசுக்கு நிறைய வேலை இருக்கும். மன அழுத்தம் இருக்கும், மன விரக்தி இருக்கும், கொஞ்சம் மன சோர்வு உண்டாகும், போர் அடித்த மாதிரி இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே மனதுக்கு அதிக வேலைகளை கொடுக்காமல் இயல்பாக எளிதாக அந்த நாட்களை பொறுமையாக கடந்து செல்வது நல்லது. தலைவலிக்கிற அளவுக்கு யோசித்து டென்ஷன், படபடப்பை உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஒரு எதை செய்தாலும் ஒரு ஆர்வத்தோடு, அக்கறையாக, பிரியத்தோடு, சந்தோஷமாக அந்த நாட்களை இயல்பாக வைத்துக்கொள்வது நல்லது. பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. கன்னி ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பல பிரச்சனைகள் எல்லாம் நல்ல தீர்வுக்கு வரும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள் இதெல்லாம் உங்களுடைய அரிய முயற்சியால், தொடர் முயற்சியால் அது வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெறும். ஆகவே இந்த 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள்
காலையில் 9 மணி வரைக்கும். மீன ராசியில் சந்திரன் வர்றது, கன்னி ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்ல வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நல்ல ஒரு யூனிட்டியாக ஒற்றுமை உணர்வோடு போராடி வெற்றி பெறக்கூடிய நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வருமானம் ஒரு 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 அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் நல்லதொரு வளர்ச்சி ஏற்படும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல அன்பும் பாசம் முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நல்ல நாள், நன்மைகள் தொடரும். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி தொடருது. மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 9 மணியிலிருந்து மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சந்திரன் வருவார். அப்போ மேச ராசிக்கு சந்திரன் வரும்போது ஞாயிற்றுக்கிழமை நாள் 9 மணிக்கு மேலே கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம் நாளாக வருது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும், டென்ஷன் படபடப்பு இருக்கும். கோபங்களை தவிர்த்து விட்டு அமைதியாக நிதானமாக பதட்டம் இல்லாமல் அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. மனசோர்வு அடையாமல், கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக எதிர்மறை எண்ணங்கள் வந்தாலும் அதற்கு உரிய தீர்வுகளை உடனே சரி செய்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. இல்லை என்றால் பொறுமையாக அந்த நாட்கள் அமைதியாக இருப்பது நல்லது. ஆகவே கன்னி ராசி பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்களில் 26, 27, 28, 29 இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் அதிகரிக்கிறது. நல்ல நாளாக இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் அமைகிறது. துலாம் ராசிக்கு இந்த வார ராசி பலன் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்தால் ரொம்பவும் சிறப்பான நாட்களாக அமையும். 24, 25 திங்கள் செவ்வாயில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக அமைகிறது. தொடர் முயற்சி தேவை. சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். ஆகவே வெற்றிக்காக பாடுபடுகிற போது வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அதை கடந்து வெற்றி பெறக்கூடிய நாட்களாக இருப்பது நல்லது. கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. வாகனத்தில் செல்லுகிற போது கொஞ்சம் அமைதியாக சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக அமையும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும். கும்பராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மனசில் அதிகமாக வேலை இருக்கும், ஒரு மனபாரம் இருக்கும், மனசில் ஒரு அழுத்தம் ஏற்படும். மன விரக்தி அடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனசு கவலைப்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆகவே கவலைகளை விட்டொழித்து எதை செய்தாலும் ஆர்வத்தோடு பிரியத்தோடு சந்தோஷமாக அந்த நாட்களை வைத்துக்கொள்வது சிறப்பானது நாட்களாக இருக்கும். நிறைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து சிந்தித்து ஒரு சோர்வடையாமல் ஒரு நிதானமாக இயல்பாக மனதை வைத்துக்கொள்வது நல்லது. பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது. துலாம் ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடுமையாக உழைத்து அனைத்தையும் வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், நிரந்தர தீர்வு வரும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றத்தை எல்லாம் சரி செய்து எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாளாக வெற்றிகளை கிடைக்க பெறுவதற்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி தொடருது. நவமி மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் 9 மணியிலிருந்து மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்கு அது 7ஆம் வீடாக வருது. நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். வீடு பூமி இது போன்ற ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமையும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெருமைக்குரிய நாளாக அமையும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில் சிறக்கும். கூட்டாளிகள் ஒரு நல்ல உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் படபடப்பு இருந்தாலும் மத்தியம நாட்களிலும் இறுதிக்கட்ட நாட்களிலும் 28, 29, 30 இது போன்ற நாட்களில் நிறைய வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் 3ஆம் வீட்டில் சந்திரன் மகர ராசியில் இருப்பார். விருச்சிக ராசிக்கு 3ஆம் வீடு நல்ல பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பான நாட்களாக, பெருமைக்குரிய நாட்களாக அமைகிறது. பிறகு 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. விருச்சிக ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக பாடுபட வேண்டிய நாளாக இருக்கிறது. பயணங்களில் கொஞ்சம் அதிக கவனம் தேவை, அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாகனத்தில் செல்லுகிற போது சரியான நேரத்துக்கு சென்று அந்த வேலைகளை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது. வெற்றிக்காக சிறு சிறு இடையூறுகள் வரலாம், தடைகள் ஏற்படலாம், தாமதமாகலாம், டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். அதை கண்டெல்லாம் கவலை கொள்ளாமல் பின்வாங்கி விடாமல் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் வெற்றி கொடுக்கும். மற்றபடி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அஷ்டமி நாள். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வருவார். அப்போ விருச்சிக ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனோகாரகன் 5ஆம் வீட்டுக்கு வருகிற போது மன அழுத்தத்தை கொடுப்பார், மன சோர்வை கொடுப்பார், போர் அடித்த மாதிரி இருக்கும், பணம் பற்றாக்குறை ஏற்படும், நிதி ஆதாரத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, பண வருமானத்தை பற்றி நிறைய கவலைப்படக்கூடிய நாளாக இருக்கும். ஆகவே அந்த கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயத்தை மனதுக்குள் கொண்டு வர வைக்காமல் ஒரு இனிமையான நாட்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு அந்த நிகழ்வுகளை, நடக்கக்கூடிய நாட்களை கடந்து செல்வது நல்லது. கவலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் நவமி மதியானம் ஒரு 1:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வந்துடுவார். அப்போ விருச்சிக ராசிக்கு அது 6ஆம் வீடாக வருது. விருச்சிக ராசிக்கு 6ஆம் வீட்டில் வருகிற போது நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தொடர் முயற்சியால், அயராத முயற்சியால் நிறைய பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு உயரும், நிலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். நல்ல நாளாக, ஆரோக்கியமான நாளாக, பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தினுடைய தொடக்க ஒரு சில நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களிலும், ஞாயிறு போன்ற இறுதிக்கட்ட நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் பண வருமானமும் இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் மகர ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும், வீட்டை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கும். வீட்டில் இருப்பவர்களோடு எதிர்காலத்தை பற்றி கலந்து உரையாடுகிற போது அது வாக்குவாதம், சண்டை சச்சரவு, மன ஒற்றுமையின்மை இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காம அந்த நாட்களை இனிதான நாட்களாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். குரு பார்வை இருக்கிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்ப ராசியில் சந்திரன் வர்றது. தனுசு ராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாக, பேரும் புகழும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை
காலையில் 6:30 மணியிலிருந்து. 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நாள். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள். காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வந்துடுவார். தனுசு ராசிக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆகவே பயணங்களில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும். ஆகவே பயணங்களில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்கிற போது சரியான நேரத்துக்கு சென்று எது முக்கியமோ அதற்கான வேலைகளை உரிய சரியான நேரத்தில் அதை முடித்து திரும்புவது நல்லது. இல்லை என்றால் நிறைய இடையூறுகள் வரும், தடைகள் வரும், தாமதமாகும். ஆகவே அந்த காரியங்கள் முழுமையடையாமல் போகும். ஆகவே அந்த நேரங்கள் சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளை எடுப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றி தரும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் 9 மணியிலேருந்து மேச ராசியில் சந்திரன் வர்றார். அப்போ தனுசு ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான ஞாயிற்றுக்கிழமை நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். வீடு நிலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் மேலோங்கும். அதற்கெல்லாம் அதை கவலையாக மாற்றிக்கொள்ளாமல், மன சோர்வு அடையாமல், மன விரக்தி அடையாமல், ஒரு ஆர்வத்தோடு பிரியத்தோடு அந்த நாட்களை அன்பாக சந்தோஷமாக கடந்து செல்வது சரியான நாட்களாக அமையும். மற்றபடி இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மத்தியம நாட்களில் 26, 27 இது போன்ற நாட்களில் சிறப்பான நாட்களாக இந்த வாரத்தில் அமைகிறது. நன்றி, வணக்கம். மகர ராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். மகர ராசியில் 24, 25 திங்கள் செவ்வாயில் சந்திரன் இருக்கும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. நினைச்ச காரியங்கள் நடக்கும். மனதில் நினைத்த செய்திகள் சாதகமாக அமையும். உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். பண வருமானம் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நாள் நன்மை அதிகரிக்கும். 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக அமையும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அது எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்க வேண்டியது இருக்கும். முன்கோபம் வராமல் பார்த்துக்கிறது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. சண்டை சச்சரவு, வம்பு, வீண் விவாதங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது ஒரு நல்ல நாளாக, இயல்பான நாட்களாக அமையும். பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. அது 3ஆம் வீட்டு சந்திரன். நல்லது ஒரு முன்னேற்றத்தை தருவார். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல அதிபுத்திசாலித்தனம் மேலோங்கும். பலவிதமான குழப்பமான விஷயத்துக்கு நல்லது ஒரு தீர்வு கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். மற்றபடி 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி தொடர்றது மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வர்றது மகர ராசிக்கு 4ஆம் வீடாக வருது. வாகனத்தில் செல்லுகிற போது அது சிந்தித்து கண்ணும் கருத்துமாக கவனமாக சென்று அந்த காரியங்களை தடைபடாமல் தாமதப்படுத்தாமல் உரிய நேரத்தில் செய்து முடித்து திரும்புவது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை தரும். சிறு சிறு தடைகள் வரலாம், அதையெல்லாம் சரி செய்து முன்னேறுவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சுறுசுறுப்பான நாட்களாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு வெற்றிகளும் கிட்டும். ஆகவே மகர ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் தொடக்க நாட்கள் திங்கள் செவ்வாய் இது போன்ற நாட்களிலும், பிறகு மதியம நாட்கள் 28, 29, 30 இது போன்ற நாட்களிலும் பயனுள்ள நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இது போன்ற நல்ல நாட்களாக இந்த வாரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். கும்பராசிக்கு இந்த வார ராசி பலன். 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை,
அன்று சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. 24, 25 மகர ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானம். வீண் செலவுகள் அதிகரிக்கும், வீண் அலைச்சல் ஏற்படும். ஆகவே வீண் அலைச்சல் செலவுகள் அதிகரித்தாலும் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. தேவையான செலவு, முக்கியமான செலவுகளை அதிகப்படுத்தி சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. வீண் விரயங்கள், அலைச்சல் ஏற்படாமல், ஏமாற்றம் தராமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது, ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது. உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனதில் நினைச்ச காரியங்கள் நடக்கும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக அமைகிறது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பிறகு 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் அஷ்டமி, 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டில் எதிர்காலத்தை பற்றி நிறைய ஆலோசனை செய்கிற போது கொஞ்சம் நிதானம் தேவை. அது வாக்குவாதம், சண்டை சச்சரவு, வீண் விவாதம் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம அமைதியாக பொறுமையாக நாட்களை கடந்து செல்வது நல்லது. டென்ஷன், படபடப்பு வேண்டாம். வெற்றிக்கு அமைதியும் மௌனமும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் நவமி மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்கும். காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வர்றது. கும்பராசிக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும், பேரும் புகழும் கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும், மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், பாராட்டப்படக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோளெல்லாம் எளிதாக வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. நிலம், வீடு இது போன்ற விஷயங்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும், நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். ஆகவே கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் 26, 27, 28 போன்ற நாட்களிலும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் 30ஆம் தேதியும் நல்லதொரு முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி, வணக்கம். மீன ராசிக்கு இந்த வார ராசி பலன்: 24ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சங்கட சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும். 26ஆம் தேதி புதன்கிழமை, 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாட்களாக இருக்கும். 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி வரைக்கும் கும்பராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு அது 12ஆம் வீடாக வருது. 24, 25 திங்கள் செவ்வாயில் நல்ல லாபகரமான, வெற்றிகரமான, முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களில் செலவுகள் அதிகரிக்கும். மீனராசிக்காரர்களுக்கு நிறைய செலவுகள், அதை சுப செலவாக மாற்றி எது தேவையோ முக்கியமான செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் கொஞ்சம் ஏமாற்றம் வரும், நிறைய செலவாயிருச்சு அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் வரும். அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சிக்கனம் தேவை. பிறகு வீண் அலைச்சல் ஏற்படும். ஒரு ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கிற போது அது நிறைய ஏமாற்றங்கள் வரலாம். அந்த வேலைகள் சரியாக முடியாமல் போகலாம். அது வீண் அலைச்சலை கொடுக்கலாம். ஆகவே தேவையான அலைச்சலை மட்டும் திட்டமிட்டு சிந்தித்து அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை அந்தந்த நேரங்களில் முன்கூட்டியே செய்து முழுமைப்படுத்தி கொள்வது நல்லது. மற்றபடி 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நாள், 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி நாள் காலையில் 9 மணி வரைக்கும் மீன ராசியில் சந்திரன் வர்றது நல்லது. ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பான நாட்களாக இருக்கும், பண வருமானம், நல்லதொரு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல நாள், நன்மை அதிகரிக்கும். 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி மதியானம் 1:30 மணி வரைக்கும் இருக்குது. காலையில் 9 மணியிலிருந்து மேச ராசியில் சந்திரன் வர்றது. மீன ராசிக்கு 2ஆம் வீடாக வருது. இந்த வாரத்தினுடைய இறுதி கட்ட நாட்களான ஞாயிற்றுக்கிழமை நாள் குடும்ப முன்னேற்றத்தை பற்றி அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அரும்பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் பேச்சில் நிதானம் தேவை, முன்கோபம் வேண்டாம், வாக்குவாதங்கள், வீண் சண்டைகளை தவிர்த்து விடுவது நல்லது.
பொறுமையும் நிதானமும் அமைதியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். மற்றபடி பெருமைக்குரிய நாளாக இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் அமையும். ஆகவே மீன ராசியை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் நல்ல லாபமும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் அமையும். மத்தியம நாட்கள் 28, 29, 30 இது போன்ற நாட்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக மீன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. நன்றி நேயர்களே. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். ஜோதிடம் பற்றிய அனைத்து தகவல்களும் வந்து கொண்டு இருக்கிறது. வார ராசி பலனையும் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.